Welcome to everyone. In today's session, we will learn about the effect of dielectrics in capacitors. There are two cases. The dielectric medium introduced between the two plates of the parallel plate capacitor when battery is disconnected from the capacitor, and the dielectric medium introduced between the two plates of the parallel plate capacitor when battery is connected with the capacitor. Let's see. Effect of dielectrics in capacitors. Already we have discussed with the assumption of the space between the parallel plates of the capacitor is either empty or filled with air. Parallel plate capacitor ஓட ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒண்ணா empty space இருக்கும் இல்லனா air fill ஆயிருக்கும். அப்போ effective capacitance of that parallel plate capacitor எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு செஷன்ல dielectric medium is nothing but insulator, already we know well. அந்த dielectric medium ரெண்டு parallel plate capacitor ஓட பிளேட்ஸ்க்கு இடையில இன்ட்ரோ듀ce பண்ணும்போது கெபாசிட்டன்ஸ்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்? சேஞ்சஸ் மீன்ஸ் capacitance of that parallel plate capacitor increase ஆகுமா or capacitance of that parallel plate capacitor decrease ஆகுமா? அதுக்கு என்ன ரீசன்? இதெல்லாம் தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு suppose we introduce the dielectrics like mica, glass, paper, etc. between the plates of the capacitor, then the capacitance of the capacitor is altered. Altered means what? Already நான் சொல்லியிருக்கேன், இங்க ரெண்டு கெபாசிட்டர் பிளேட்டுக்கு இடையில dielectric medium introduce பண்ணும்போது capacitance maybe increase ஆகலாம் or decrease ஆகலாம். அது என்ன ஆக போகுது, அதுக்கு என்ன ரீசன்ங்கிறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த altered அப்படிங்கிறதுக்கு மீனிங் அதுதான். Let's see the change in the capacitor. First நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா, when the capacitor is disconnected from the battery, the capacitance of the capacitor. பேட்டரி கெபாசிட்டர்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும்போது அந்த கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். That is, consider a capacitor with two parallel plates, each of cross-sectional area A. The two plates are separated by a distance D. ரெண்டு parallel plates D அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு பிளேட்டோட ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் ஏவுக்கு ஈக்குவலா இருக்கு.
இப்போ the capacitor is charged by a battery of voltage V. The charge stored in that capacitor is Q naught. Then according to our general expression, the capacitance of the capacitor with the dielectrics is, அது என்னது general expression அப்படிங்கிறது, Qன்றது applied charge for that capacitor from the battery that is directly proportional to potential difference between the two plates. Qன்ற சார்ஜ் கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. Here both are directly proportional. Charge is directly proportional to potential difference. இங்கே வந்து நம்ம ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரிலேஷனில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த ரிலேஷன்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எவ்வளோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது எவ்வளோ சார்ஜை நம்ம டிக்ரீஸ் பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எந்த ரேஞ்சில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றணும். ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் தான் கேபிட்டல் C, தட் இஸ் நத்திங் பட் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி parallel plate capacitor. இதிலிருந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸுக்கான எக்ஸ்ப்ரெஷனை டெரைவ் பண்ணும் பொழுது Q is equal to CV, இதிலிருந்து C is equal to Q divided by V. இதுதான் ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறது. இந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து நம்ம கேஸுக்கான கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னது, ஒரு parallel plate capacitor இருக்கு. அந்த parallel plate capacitorரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜ் பண்ண போகிறோம். V0 அப்படிங்கிற பேட்டரியிலேருந்து V0 அளவுக்கு அந்த டெர்மினல் வோல்டேஜை, தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் வோல்டேஜை இந்த parallel பிளேட்ஸுக்கு சப்ளை பண்ணும் பொழுது இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டில் ஸ்டோர் ஆகிற சார்ஜோட மேக்னிடியூடு வந்து Q0. V0 அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், தட் இஸ் டெர்மினல் வோல்டேஜ் அப்ளைடு ஃப்ரம் தி பேட்டரியை நாம் கொடுக்கும்போது இந்த parallel பிளேட்ஸில் ஸ்டோர் ஆகிற மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து Q0. இப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் parallel plate capacitor என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C0 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் படி derive பண்ணியிருக்கோம். That means C is equal to Q by V means C0 is equal to Q0 divided by V0. Next, then the battery is disconnected from the capacitor. சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த V0 எக்ஸ்டர்னல் வோல்டேஜை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C0. இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். கெப்பாசிட்டர்லேருந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறோம். அதான் then the battery is disconnected from the capacitor and the dielectric is inserted between the plates. கெப்பாசிட்டர் பிளேட்ஸில் இருந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அட் தி சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு இடையில் இன்பிட்வீன் தி
parallel plate capacitor நாம ஒரு dielectric medium introduce பண்றோம், that is insulator வந்து introduce பண்றோம். The introduction of dielectric between the plates, the electric field will be decreased. இப்போ இந்த parallel platesக்கு இடையில இந்த dielectric medium introduce பண்ணனதுனால electric field என்ன ஆகுது அப்படின்னா decrease ஆகுது. Experimentally it is found that the modified electric field is given by E is equal to E naught divided by epsilon r. இதை வந்து equation number 2 ன்னு எடுத்துக்கிறோம். இங்க Eங்கிறது எதை represent பண்ணுது அப்படின்னா the electric field inside the capacitor in the absence of dielectric medium. This is our first case. Then epsilon r is the relative permittivity of the dielectrics or the dielectric constant, and also E represents the electric field between these two parallel plates when the dielectric medium introduced in this case. Since epsilon r is greater than 1, that means the relative permittivity of the dielectric medium greater than 1 இருக்கும் பொழுது electric field என்ன ஆகும்? கவனிங்க, இந்த relative permittivity epsilon r வந்து increase ஆகும்போது greater than 1 இருக்கும்போது இந்த Eயும் எப்சிலான் ஆரும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் டைஎலக்ட்ரிக் மீடியம் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது E நாட்டை கம்பேர் பண்ணும் பொழுது Eயோட வேல்யூ லோவாக இருக்கும் when epsilon r is greater than 1. That only I am written here. Since epsilon r is greater than 1, the electric field is E is less than E naught. Underline this. As a result, the electrostatic potential difference between the plates V is equal to E into D. Electric field E is equal to V divided by D. இதிலிருந்து potential difference between the two plates of the capacitor V is equal to E into D is also reduced. Relative permittivity of that dielectric medium greater than 1 இருக்கும் பொழுது electric field with dielectric medium lower when compared to electric field without dielectric medium or in the absence of dielectric medium, so that the potential difference between the two metal plates will be decreased. The potential difference between these two plates will be decreased. But at the same time, the charge Q naught will remains constant. Keep in your mind. V0 என்ற டெர்மினல் வோல்டேஜ் அப்ளை பண்ணி parallel plate கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறோம். இப்போ அந்த பிளேட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜ் வந்து Q0, அதனால் அந்த parallel plate கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C0. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சப்ளை பண்ணக்கூடிய பேட்டரியை கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டயலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி டயலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இதனால் வியோட வேல்யூ, தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நம்ம ரிமைண்டரில் வச்சுக்கணும், தி சார்ஜ் ஆஃப் தட் parallel plate capacitor Q0 அப்படிங்கிறது. இந்த reduction of
பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம். இப்போ இந்த கேஸில் வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மெட்டல் பிளேட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து எப்சிலான் ஆர் கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸும் டிக்ரீஸ் ஆகும். Hence, the new potential difference is V is equal to E into D. இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் 2ல் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் E is equal to E0 divided by epsilon Rன்னு. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஈக்கு பதிலாக E0 by epsilon Rஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே இன்னொரு விஷயம் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is equal to E into D. அப்போது V is equal to E into D. அப்போது V0 is equal to E0 D அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற E0 Dயை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், V0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் அப்படின்னா V is equal to மல்டிபிள்ஸில் இருக்குது V0 divided by epsilon R. This is equation number 4 from the general expression. அகைன் நம்ம அங்கே தான் போகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ நம்மளோட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி parallel plate capacitor when the battery is disconnected. பேட்ரி parallel plate கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சப்ளை பண்ணக்கூடிய பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த parallel plate கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்குமா டிக்ரீஸ் ஆகிருக்குமா, இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் இருந்து தட் இஸ் மீன்ஸ் C is equal to Q by V. ஆல்ரெடி we know that. இப்போ இந்த சார்ஜுங்கிறது கான்ஸ்டன்ட்டுன்னு நம்ம படித்தாச்சு. அப்போ C is inversely proportional to V. That means capacitance of that parallel plate capacitor is inversely proportional to the potential difference between the two plates. Yes. Then the capacitance is inversely proportional to the potential difference. That is why from this we can understand well potential difference increase ஆகும் பொழுது capacitance of that parallel plate decrease ஆகும். At the same time the potential difference between the two plates வந்து decrease ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக capacitance of that parallel plate capacitor வந்து increase ஆகும். Thus the capacitance of the capacitor when the presence of dielectric is C is equal to Q0 divided by V. This is equation number 5. ஆல்ரெடி நம்ம வியோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் V is equal to V0 by epsilon R. இந்த வேல்யூ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இந்த எப்சிலான் ஆர் அப்படி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து ஹோல் டிவைடட் பையில் இருக்கிறதுனால அது நியூமரேட்டருக்கு போயிடும், மல்டிபிள்ஸில் போகும். அப்போது ஃபைனலி C is equal to epsilon R into Q0 divided by V. நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பிகினிங்லேயே படிச்சிருக்கோம். எங்கே பிகினிங்கில் படிச்சிருக்கோம், ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு பேட்ரி எக்ஸ்டர்னல் பேட்ரி யூஸ் பண்ணி V0 அப்படிங்கிற டெர்மினல் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது
அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜ் வந்து Q0. இந்த கண்டிஷனில் அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C0ன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற Q0/V0க்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், C0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது C is equal to epsilon r into C0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். This is equation number 6. இங்கே இன்னொரு கண்டிஷன் நம்ம அப்ளை போகிறோம். என்ன அப்படின்னா, சின்ஸ் எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும் பொழுது சியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும் when compared to C0. இப்போ இந்த C0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ C is directly proportional to epsilon r. அப்போது epsilon r relative permittivity of the dielectric medium increase ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக capacitance of that parallel plate capacitor increase ஆகும். at the same time epsilon r decrease ஆகும் பொழுது capacitance of that parallel plate capacitor decrease ஆகும். அதனால தான் C0 கம்பேர் பண்ணும் பொழுது சியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிற இன்சுலேட்டர்ஸ் நம்ம கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு இடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகும். Therefore, in the parallel plate capacitor, we introduce the dielectric medium means the capacitance of that capacitor is increased. All are clear with this? Yes. From equation 6, epsilon r is increased means C also increased. Already we have learned this. இங்கே C அப்படிங்கிறது capacitance of the parallel plate capacitor with dielectric medium அப்படின்னும், C0 அப்படிங்கிறது capacitance of the parallel plate capacitor with air medium அப்படின்னும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது அப்படின்னா, C is equal to epsilon r into C0. ஆல்ரெடி நாம் ஒரு விஷயம் டெரைவ் பண்ணியிருக்கோம். என்னென்ன, capacitance of the parallel plate capacitor with air medium epsilon naught A divided by D ன்னு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த C0க்கு பதிலாக நம்ம epsilon naught A by D ன்னு அப்ளை பண்ண போகிறோம். எஸ், அப்போது C is equal to epsilon or epsilon naught into A divided by D ன்னு கிடைக்கும். இங்கே யார் இது, epsilon r into epsilon naughtங்கிறத epsilon அப்படின்னு எழுதலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி of the dielectric medium இல்லையா, அதாவது relative permittivity of the dielectric medium epsilon r is equal to epsilon divided by epsilon naught. எப்சிலானுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம், எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் மீடியம். இந்த ரெண்டு பெர்மிட்டிவிட்டிக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ தான் யார் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இந்த ரிலேஷனை வந்து நீங்கள் கூலும் லால வந்து ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக நம்ம எப்சிலான் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore C is equal to epsilon into A divided by D. This is equation number 7. Already we know epsilonங்கிறது the permittivity of the dielectric medium. Listen, already we know that the energy stored in the capacitor in the absence of dielectrics, நம்ம படிச்சிருக்கோம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் U0 is equal to 1/2 Q0 square by C0. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த யார் இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜை
பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜுங்கிறத Q நாட் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை வந்து ஒரு கெப்பாசிட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா W நாட் அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போது அந்த ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் ஒர்க் டன் டு ஸ்டோர் தட் சார்ஜ் இன் தட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி இருக்கோம். அப்போ W is equal to Q square by 2C, that means U is equal to Q square divided by 2C. When we can introduce the dielectric medium between the plates of the parallel plate capacitor, the charge Q naught remains constant, the capacitance is increased. All are agree with this? Yes. As a result, the energy stored in the parallel plate capacitor decreased. So, U is equal to 1 by 2 Q naught square divided by C. சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வித் கான்ஸ்டன்ட் சார்ஜு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் கெப்பாசிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். அப்போ U is equal to 1 by 2 Q naught square divided by Cக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு C நாட்டுன்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் half 1 by 2 Q naught square divided by Cங்கிறது தான் யாரு அப்படின்னா U நாட்டு, that is energy stored in that capacitor. அப்போ U is equal to இந்த டேர்மை U நாட்டுன்னு எழுதும்போது U is equal to U naught divided by epsilon R. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி U நாட்டுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது U is inversely proportional to epsilon Rன்னு சொல்கிறோம். அப்போ epsilon R டிக்ரீஸ் ஆகும் பொழுது எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுவே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சி இன்க்ரீஸ் ஆகும். சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சின்ஸ் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1, then Uன்றது highest value when compared to U naught, energy will be decreased. Underline this. Because when the dielectric is introduced between the plates of the parallel plate capacitor, the capacitor spends some energy to pulling the dielectrics inside the parallel plates of the capacitor. Underline this. Dielectric medium introduce பண்ணும் பொழுது capacitance of that parallel plate capacitor increase ஆகுது. ஆனால் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட 2 பேரலல் பிளேட்டுக்கு இடையில் நம்ம டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்செட் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜியை வந்து கெப்பாசிட்டர் ஸ்பெண்ட் பண்ணுது. எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் எனர்ஜி வேணும். ஒர்க் இஸ் ஈக்குவலன்ட் டு எனர்ஜி. அப்போ அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துக்கிறதுனால தான் டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த விஷயத்தை சம்மரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சிம்பிளிஃபைடு ஃபார்மு. இதை வந்து 1 மார்க்கில் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இதை மார்க் பண்ணிக்கங்க. சார்ஜ் ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் கான்ஸ்டன்ட் எப்போ? வென்
battery is disconnected from the capacitor and dielectric medium introduced between that capacitor. பேட்டரியை கெப்பாசிட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு இடையில் டயலெக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட் தி சேம் டைம் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. சார்ஜ் கான்ஸ்டண்ட்டு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தேங்க்யூ.